ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு வந்து சூப்பரான ஒரு எம்மியான அவியல் ஒன்று பார்க்கலாம். நல்லா டேஸ்டாக இருக்கும். ஒரு கேரட், பீன்ஸ், கொஞ்சம் அவரைக்காய், ஒரு 5 6 அவரைக்காய், ஒரு வாழைக்காய், கத்திரிக்காய், ஒரு கருவேப்பிலை, ஒரு உருளைக்கிழங்கு எடுத்துக்கலாம். காய்கறிலாம் நிறைய சேர்த்து சாப்பிடுங்க, உடம்புக்கு ரொம்ப நல்லது. அவியெல்லாம் அடிக்கடி வச்சு சாப்பிடலாம். இதெல்லாம் நல்லா ஃபஸ்ட்டு கழுவி எடுத்துக்கலாம். கழுவி எடுத்துட்டு வந்தாச்சு. உருளைக்கிழங்கு வந்து தனியாக கழுவி எடுத்துக்கலாம். அதில் மண்ணுலாம் நிறைய இருக்கும், அது தனியாக கழுவி எடுத்து வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு கேரட்டு, பீன்ஸ் ரெண்டையும் நீளமாக கட் பண்ணி எடுத்துட்டு அதை வேக போட்டுடலாம். ஃபஸ்ட்டு கேரட்டில் வந்து குட்டி குட்டி மண் இருக்கும் கண்ணுக்கு தெரியாமல், அதனால் மேல் தோலை மட்டும் லைட்டாக சீவி எடுத்துருங்க. நாகர்கோயிலில் தான் அவியல் நல்லா ஃபேமஸாக இருக்கும், நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. அந்த மாதிரி தான் செய்கிறேன். இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணி உங்கள் விருப்பமாக காய்கறி எல்லாம் போட்டுக்கலாம். முருங்கைக்காய், மாங்காய் அதெல்லாம் போடுவாங்க. நான் இன்னைக்கு அதெல்லாம் எடுத்துக்கலாம். கேரட், பீன்ஸ், கத்திரிக்காய், அவரைக்காய் அந்த மாதிரி காய் தான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு விருப்பப்பட்டால் முருங்கைக்காய், மாங்காய் அந்த மாதிரிலாம் எடுத்துக்கோங்க. அவியல இன்னொரு டைப் கூட இருக்குது, நல்லா சாஃப்டாக அரைச்சி தேங்காய் ஊற்றி செய்வாங்க. அந்த மாதிரி கூட செய்யலாம், நல்லாயிருக்கும். காயெல்லாம் இப்படி நீளமாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு கேரட்டையும் பீன்ஸையும் வேக போட்டுடலாம். இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி மூடி போட்டு வச்சுருங்க. மற்ற காயெல்லாம் கட் பண்ணிக்கலாம். அவரைக்காவையும் இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். உருளைக்கிழங்கையும் குச்சி குச்சியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். அதே மாதிரி வாழைக்காய், கத்திரிக்காயையும் கட் பண்ணி போட்டுக்கலாம். இது ஃபஸ்ட்டு அதோட சேர்த்துடலாம். பீன்ஸ், கேரட்டோட உருளைக்கிழங்கு சேர்த்துடலாம் ஃபஸ்ட்டு. நீங்கள் வேக போட்டுகிட்டே கட் பண்ணி எடுத்துடலாம், ஈஸியாக இருக்கும் செய்கிறதுக்கு. கத்திரிக்காயையும் இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். அந்த காய் வந்து ஒரு 3/4 குக் ஆனதுக்கப்புறம் அதை போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டே போட்டிங்கன்னா கத்திரிக்காய், வாழைக்காயெல்லாம் நல்லா குழஞ்சிரும், பார்க்குறதுக்கு நல்லா இருக்காது. ஒரு 3/4 வாழைக்காய் எடுத்துருக்குறேன். இதையும் நீளமாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. காய்கறிலாம் நிறைய போட்டு சாப்பிட்றனால உடம்புக்கு ரொம்ப நல்லது. அவையெல்லாம் அடிக்கடி செஞ்சு சாப்பிடுங்க. நிறைய காய்கறி சேர்றதுனால உடம்புக்கு ரொம்ப நல்லது. குட்டி குட்டியாக கட் பண்ணி கூட அவியல் செய்வாங்க, ரொம்ப சாஃப்டாக இருக்கும். தேங்காய் அதுக்கு வந்து மல்மலுன்னு அரைச்சி ஊற்றுங்க, அந்த மாதிரியும் செய்யலாம் அவியல். ஓகே, இப்போ இந்த காய் வந்து அதோட சேர்த்துடலாம். ஒரு 3/4 குக் ஆயிடுச்சு இது. கத்திரிக்காய், வாழைக்காய் லாஸ்ட்டாக சேருங்க. வேகட்டும். நம்ம அதுக்கு ஒரு தேங்காய் பார்க்கலாம், தேங்காய் அரைக்கிறது. இந்த அவரைக்காவையும் சேர்த்துருங்க அதோட. அவரைக்காவும் சாஃப்டாக இருக்கும், அதனால சீக்கிரம் வெந்துடும்.
உப்பு போட்டுக்கலாம். தண்ணி பத்தலைன்னா கொஞ்சம் பார்த்து லைட்டாக சேர்த்துக்கோங்க. காய்க்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம். ஒரு கொப்பரை தேங்காய், ஒரு மூடி தேங்காய் எடுத்து துருவி வச்சிருக்கிறேன். ஒரு பாதி மூடி தேங்காய் அது. அதோட ஒரு 4-5 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். சின்னதாக தான் இருக்குது, அதனால் 4-5 எடுத்துருக்கிறேன். ஒரு 1/2 ஸ்பூன் ஜீரகம், ஒரு 3 பல் பூண்டு சேர்த்துக்கலாம். நல்ல வாசனையாக இருக்கும். அந்த மாதிரி தான் அரைக்கணும், ரொம்ப பேஸ்ட்டாக அரைக்கக்கூடாது. அது ஒரு டைப்பு அவியல், நல்ல பேஸ்ட்டாக அரைச்சி ஊற்றி செய்வாங்க. அது இன்னொரு நாள் போடுறேன் நான். இது நாகர்கோயிலெல்லாம் இந்த மாதிரி தான் செய்வாங்க, அரைச்சி ஊற்றி. ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டுக்கோங்க. இது உங்கள் ஆப்ஷனல் தான். ஒயிட்டாக இருக்கும் வேணும் அப்படின்னா ஒயிட்டாகவே வச்சுக்கலாம். நாகர்கோயிலெல்லாம் மஞ்சத்தூள் போட்டு தான் செய்வாங்க. அதோட அரைச்சி வச்சிருக்கிற தேங்காய் சேர்த்துட்டு கொஞ்சம் கருவேப்பிலை, கோகோனட் ஆயில் ஊற்றிக்கோங்க. பச்சையாக தான் போடணும், தாளிச்செல்லாம் ஊற்றக்கூடாது. தேங்காய் நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஊற்றிக்கோங்க. நல்லா ஊற்றிக்கோங்க, நிறையவே. அப்போ தான் நல்லா வாசனையாக இருக்கும். 2 டேபிள் ஸ்பூன் 3 டேபிள் ஸ்பூன் ஊற்றிக்கோங்க. நல்லா ஊற்றி மிக்ஸ் பண்ணும்போதே நான் செம வாசனையாக வரும். இந்த தேங்காய் எண்ணெய், கருவேப்பிலை அதெல்லாம் சேரும்போது வாசனை சூப்பராக வரும். இருக்கட்டும், இந்த மசாலாலாம் வேகணும். ஸோ ஒரு மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க, வேகட்டும். இந்த மசாலாவோடு சேர்ந்து வெந்தால் தான் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. அவ்வளோதான், சூப்பராக ரெடி ஆயிடுச்சு நம்ம அவியல். பாருங்க, சூப்பராக இருக்கு. ஒரு சாம்பார் சாதம், ரசம் சாதத்தோட சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். மற்ற குழம்பு சாதம் கூட சேர்த்து சாப்பிட்லாம். புளி சாதம் செஞ்சால் கூட அவியல் செஞ்சு வச்சு சாப்பிட்டு பாருங்க, சூப்பராக இருக்கும். உருளைக்கிழங்கு தனியாக செஞ்சு சாப்பிட்றதுக்கு இந்த மாதிரி காய்கறி வச்சு சாப்பிட்றீங்கன்னா நல்லாயிருக்கும் சாதத்துக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ.